அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியர் டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கற்றலுக்கான மதிப்பீடுன்ற பாடப்பகுதியில் கல்வி சூழலில் பயன்படுத்தக்கூடிய மதிப்பீட்டு முறைகளை பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம ஏற்கனவே வளரறி மதிப்பீட்டு முறை பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம தொகுத்தறி மதிப்பீட்டு முறைனா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். தொகுத்தறி மதிப்பீடு அப்படின்னா என்ன, ஏன் இந்த மதிப்பீட்டு முறை வளரறி மதிப்பீட்டு முறையோடு இணைந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொகுத்தறி இதிலே நம்மளுக்கு தெரியுது, தொகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய மதிப்பீடு தான் தொகுத்தறி மதிப்பீடு. மாணவர்களுடைய செயல்பாடுகள், திறன்கள் இதெல்லாமே வந்துட்டு வளரறி மதிப்பீட்டில் தீர்மானிக்கப்பட்டாலுமே அதோடைய தரநிலைகள் எந்த அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுத்தறி மதிப்பீட்டு முறையின் கீழே தான் நம்ம இதை கொண்டு வருவோம். அதனால் வந்துட்டு மாணவர்களுடைய தரநிலை உறுதி செய்யக்கூடிய ஒரு மதிப்பீட்டு முறையாக நம்ம தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை தான் நம்ம பின்பற்றுறோம். இதை வந்துட்டு பொதுவாக ரூப்ரிக்ஸ் அப்படிங்கிறது மூலயமா நம்ம கொண்டு வருகிறோம் இந்த தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை. தொகுத்தறி மதிப்பீட்டு முறையோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாணவர்களுடைய திறனை வந்துட்டு துல்லியமாகவும் நேர்மையாகவும் மதிப்பீடு செய்கிறது தான் தொகுத்தறி மதிப்பீடு. ஒவ்வொரு மாணவரும் எங்கே நிற்கிறாங்க, எந்த லெவலில் அவங்களுடைய கற்றல் இருக்குது, அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யக்கூடியதாக தொகுத்தறி மதிப்பீடு இருக்குது. மேலும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைச்சு தர்றதா என்னதுன்னா தொகுத்தறி மதிப்பீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய செயல்பாடுகளை, திறனை மேம்படுத்துவது தொகுத்தறி மதிப்பீடினோட முக்கியமான ஒரு பங்காகவும் பணியாகவும் இருக்குது. தொகுத்தறி மதிப்பீட்டோட அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மதிப்பீட்டு கோட்பாடுகள், மதிப்பீடு செய்யப்படும் தரமான திறன்கள், அதாவது மொழி அமைப்பு, உள்ளடக்கம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது. அடுத்து தர நிலைகள், அதாவது சிறந்தது எது, மேம்படுத்தக்கூடியது எது, வகைப்படுத்தக்கூடியது எது, எந்த லெவலில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத தரநிலைப்படுத்துகிறோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா விளக்க உரைகள், ஒவ்வொரு நிலைக்கும் உரிய செயல்பாட்டு விளக்கம். பொதுவாக நம்ம தொகுத்தறி மதிப்பீடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தேர்வுகளை தான் நம்ம தொகுத்தறி மதிப்பீட்டின் கீழே கொண்டு வருவோம். வகுப்பறை ஆண்டு இறுதி தேர்வு அல்லது அந்த டேர்ம், அந்த ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஃபஸ்ட்டு டேர்முக்குரிய தேர்வுகள், இந்த மாதிரியான பெருநிலை தேர்வுகளை தான் நம்ம வந்து தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான ஒரு ஆய்வுக்கரியாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த தேர்வுகளுக்கான வினாத்தாள் தான் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த தேர்வுகள் எந்த முறையில் நடத்தப்படுது, அதுக்கான மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா வினாத்தாள் திட்ட வடிவமைப்பு மூலமாக ஆசிரியர்கள் வந்துட்டு உறுதி செஞ்ச பின்னாடி தான் இந்த மதிப்பீட்டு முறையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம். அடுத்ததாக தொகுத்தறி மதிப்பீட்டு முறையோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு துல்லியமான ஒரு மதிப்பீடாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாணவரும் ஒரே அளவீடுகோளின் அடிப்படையில் நம்ம மதிப்பீடு செய்கிறோம். உதாரணத்துக்கு 60 மதிப்பெண்ணுக்கு தேர்வு வைக்கிறோன்னா எல்லா மாணவர்களுக்குமே அதே வினாத்தாளை கொடுத்து 60 மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு வச்சு அந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் தான் நம்ம அவங்கள என்ன பண்ணுறோன்னா மதிப்பீடு செய்கிறோம். அடுத்தது வந்துட்டு மாணவர்களுக்கான தெளிவான எதிர்பார்ப்பு, அவங்களுடைய மதிப்பெண்களுக்கு ஏற்ற விடைகள் வந்துட்டு நம்ம வழங்குகிறோம். அதாவது எந்த மாதிரியாக தேர்வு எழுதியிருக்காங்க, வினாக்களுக்கு எந்த மாதிரி விடை அடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கணித தேர்வுனா நம்ம வந்துட்டு கணிதத்துக்கு ஸ்டெப்ஸுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கணும், 5 மார்க் கொஷினா 5 மார்க் கொஷினுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறோம் புரிஞ்சு வச்சுக்கிறோம், முன்னாடியே குறித்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுய மதிப்பீட்டுக்கு உதவுது. இந்த மாதிரியான தொகுத்தறி மதிப்பீட்டின் மூலமாக மாணவர்கள் தங்களை சுய மதிப்பீடு செய்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன பெரிய தேர்வுகள் வச்சு எழுதி பார்க்கறது மூலயமாக தங்களுடைய கற்றல் நிலையை அவங்க அறிஞ்சு கொள்ள முடியும். அடுத்து வந்துட்டு தொடர்ச்சியாக நம்மளால் மதிப்பீடு செய்வதற்கும் இந்த தொகுத்தறி மதிப்பீட்டு முறை சிறந்த ஒரு பயனுள்ள மதிப்பீட்டு முறையாக இருக்குது. அவங்க பெரும்பாலும் வந்துட்டு தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திட்டப்பணிகள், அறிக்கைகள் செய்தல், செயல்பாடுகள் மதிப்பீடு செய்தல், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொகுத்தறி மதிப்பீட்டு முறையில் தேர்வுகள் வைக்கப்படுறதுனால மாணவர்கள் இதனால் வந்துட்டு சோர்வடைகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை வந்துட்டு தொகுத்தறி மதிப்பீட்டு முறையோட ஒரு குறைபாடுகளாக நம்ம சொல்லலாம். தொகுத்தறி மதிப்பீட்டு முறை மூலமாக ஒரு மாணவரை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பழைய கல்விக் கொள்கையில் வந்துட்டு தொகுத்தறி மதிப்பீடு முறை மூலமாக மட்டும்தான் மதிப்பீடு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அதனால மாணவர்கள் வந்துட்டு சுமையான கற்றலை உணர்ந்ததுனால தான் நம்ம புதிய தேசிய கல்விக் கொள்கையில் SSAன்னு சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலமாக இந்த வளரறி மதிப்பீட்டு முறையும் நம்மளுடைய மதிப்பீட்டு முறைகளில் ஒரு முக்கியமான பகுதியாக கொண்டு வந்தாங்க. எதனால் இந்த தொகுத்தறி மதிப்பீட்டு முறையோட குறைபாடுகளை இதை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொகுத்தறி மதிப்பீட்டு முறை
முறையில் வந்துட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறது மூலமாக மட்டும்தான் ஒரு மாணவருடைய திறனை அளவீடு செய்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மாணவருடைய திறன் என்பது வினாக்களுக்கு விடையளிக்கிறது மட்டுமே வந்துட்டு கிடையாது. அவனுடைய திறன் அடிப்படையிலான செயல்பாடுகள் மூலமாகவும் அந்த கருத்துக்களை மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத வச்சு மதிப்பீடு செய்வதன் மூலமாகவும் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும்னா அளவீடு செஞ்சிட முடியும். எனவே தான் தொகுத்தறி மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு குறைபாட்டுடைய ஒரு மதிப்பீட்டு முறையாகவே பின்பற்றினாலும் இன்றைய சூழலில் வந்துட்டு தரநிலைப்படுத்துதல்னு சொல்லக்கூடிய கிரேடு மதிப்பெண் வழங்குவதற்கு மாணவருடைய தேர்ச்சியை காட்டுவதற்கு இன்றைய கல்வி சூழலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மதிப்பீட்டு முறையாக நம்ம எதை சொல்கிறோன்னா தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை தான் நம்ம சொல்கிறோம். கல்வி சூழலில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்தோடனையும் எவ்வளோ மார்க்கு 500னா 500க்கு அவுட் ஆஃப் 500க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ நம்மளுடைய தொகுத்தறி மதிப்பீட்டு முறை தான் மாணவர்களுடைய தரநிலையாக அந்த சமுதாயத்தில் எதிர்பார்க்கப்படுறதுனால தொகுத்தறி மதிப்பீட்டு முறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை களையிறது மூலமாக தொகுத்தறி மதிப்பீட்டு முறையை ஒரு சிறந்த மதிப்பீட்டு முறையாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும். எனவே தொகுத்தறி மதிப்பீட்டு முறையின் மூலமாக மட்டுமே மாணவர்களுடைய தரநிலையை அளவீடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய கல்விக் கொள்கையில் வந்துட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்துட்டு சுமைகளற்ற கற்றல்ன்ற கருத்துக்களின் அடிப்படையில் சர்வசிக்ஷா அபியான் கல்வி முறையின் அடிப்படையில் வந்துட்டு வளரறி மற்றும் தொகுத்தறி அந்த 2 முறையோட மதிப்பெண்களையும் என்ன செஞ்சுருக்காங்க, மதிப்பீடு செஞ்சு மாணவர்களுடைய தரநிலையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடுங்கிற புதிய மதிப்பீட்டு முறையை இன்றைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. இந்த மதிப்பீட்டு முறையின்படி பார்த்தீங்கன்னா வளரறி மதிப்பீட்டில் 40 மதிப்பெண்களும் தொகுத்தறி மதிப்பீட்டில் 60 மதிப்பெண்களும் கொடுத்து மாணவர்களுடைய தரநிலை அளவீடு செய்யப்படுகிறது. இப்போ அந்த 60 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தாலும் வளரறி மதிப்பீட்டில் அவங்க வகுப்பறை சூழலில் செயல்பாடுகளில் சிறப்பாக மதிப்பெண் எடுக்கும் பொழுது 2 மதிப்பெண்களை இணைத்து கணக்கீடு செய்யும் போது மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி நிலையும் சிறந்த ஒரு தரநிலையை அடைகிறதுக்கு இந்த தொகுத்தறி மற்றும் வளரறி மதிப்பீட்டு முறைகள் ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது. இன்னைக்கு நம்ம வகுப்பில் வந்துட்டு தொகுத்தறி மதிப்பீட்டு முறை என்னன்னு பார்த்தோம். கல்விக் கொள்கையில் வளரறி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீடு இணைஞ்சு செயல்படுறதுனால தான் நம்மளுடைய தரநிலைகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி.